அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட்டு 24 50 டேஸ் டெஸ்ட் பிளானில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் மேக்ஸில் வந்து நம்ம எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸை டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூடியூப் சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15/25 = x/5 = 18/y எனில் x மற்றும் y-இன் மதிப்புகள் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஈக்குவல் பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்த 2 டேர்ம் ஈக்குவல் பண்ணுறது மூலமாக நம்ம ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வாங்க நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஈக்குவல்ட்டியில் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 59 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 75 அப்படின்னு கிடைக்கும். 25 × x என்ன கிடைக்கும்? 25x அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ 25 75 கேன்சல் பண்ணலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஈக்குவல் பண்ணது மூலமாக நம்ம எக்ஸோட வேல்யூவை 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எக்ஸோட வேல்யூவை 3 அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 டேர்ம் நம்ம ஈக்குவல் பண்ணுறது மூலமாக ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 × y என்ன வரும்? 3y அப்படின்னு வரும். 18 × 5 என்ன வரும்? 90 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ 3 90 கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 30 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 30 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது 3,30 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா? 3,30 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா எப்படி போட்டோம் அப்படின்றது? ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 21x²y, 35xy² மீ போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளை எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் வச்சு நம்ம எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போது 21க்கும் 35க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்கணுமா? ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லா ஆப்ஷன்லேயுமே 105 அப்படின்னு ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு எந்த ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ண முடியாது. அது டைம் வேஸ்ட்டு தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டேரெக்டாக நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்காமல் கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு என்ன எல்சிஎம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்சிஎம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு லெட்டர்ஸில் பவரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போதில் எல்சிஎம்க்கு பவரில் எது பெரிய வேல்யூவாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஹெச்சிஎஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும்ப்பா. ஹெச்சிஎஃப் எழுதுகிறோம் அப்படின்னா பவரில் எது சின்னதாக இருக்கோ அந்த வேல்யூவை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போது x²yன்னு இருக்குது, xy² அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் x² இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ்ன்னு இருக்குது. x² பெருசா எக்ஸு பெருசா? ஆப்வியஸ்லி x² தான் பெருசு. எல்சிஎம்க்கு பெருசு தான் எடுத்து எழுதணும். அப்போ x² தான் ஆன்சராக வரணும். அப்போது நம்மளுக்கு இந்த ஆப்ஷனில் எக்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஷனில் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் வராது. x² இருக்கிற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் டேர்மில் y இருக்குது, செகண்ட் டேர்மில் y² இருக்குது. y பெருசா y² பெருசா? ஆப்வியஸ்லி y² தான் பெருசு. அப்போ நம்மளுக்கு y²ன்னா நம்மளுக்கு ஆன்சரில் இருக்கணும். அப்போது ஒய்ன்னு இருக்கிறது வராது. அப்போ x² y² அப்படின்னு இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சராக வரணும். ஓகேவா? அப்போது 105 x² y² அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்க டேர்முக்கான எல்சிஎம். அதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சதானே எப்படி போட்டோம் அப்படிங்கிறது? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாள்களில் வண்ணமிடுவர் எனில், அதாவது 81 மாணவர்கள் சேர்ந்து 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் வந்து ஒரு ஓவியத்தை வரைகிறாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 நாட்கள் ஆகுது. சரிங்களா? அப்படியே அவங்க அதை வண்ணமிடுறதுக்கு எடுத்துக்கும் பட்சத்தில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாள்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. அதாவது
160 மீட்டர் நீளமுள்ள அதே மாதிரியே இருக்கிற ஒரு சுவரில் 27 நாளில் வேலையை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மாணவர்கள் தேவை அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 d1 divided by w1 is equal to m2 d2 divided by w2 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபார்முலா மாதிரியே படித்து ஞாபகம் வச்சுக்கணும்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மாணவர்கள் எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க, என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு 3 டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2க்கு மேலே டேட்டா கொடுக்கும்போதில் அதை நம்ம சால்வ் பண்ணும்போது வேலையை மட்டும் கீழே எழுதணும். அது போக அவங்க என்ன கொடுத்துருந்தாலும் அதை நம்ம நியூமரேட்டரில் தான் எழுதணும், ஃப்ராக்ஷனில் மேலே எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 81 மாணவர்கள் 56 நாட்களில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது ரெண்டுமே நம்ம ஃப்ராக்ஷனில் மேலே போட்டாச்சு. 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த வேலையை மட்டும் கீழே எழுதியாச்சு. ஓகேவா? ஃபார்முலாவாக நீங்கள் m1 d1 by w1 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. m அப்படிங்கிறது மேன், அதாவது மனிதர்கள், மாணவர்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத குறிக்கும். d அப்படிங்கிறது டேஸ், நாட்கள் எவ்வளோன்னு குறிக்கும். w அப்படிங்கிறது ஒர்க் என்ன, அதுதான் குறிக்கும். இதுதான் நம்ம எங்கேயே எழுதியிருக்கோம். ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறவங்க ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம கான்செப்டாக படிக்கிறவங்க இப்படி படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? 27 நாட்களில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ தான் 27 நாட்களில் மேலே போட்டாச்சு. டிவைடட் பை 120 மீட்டர் நீளமுள்ள சுவரில் தான் வேலையை முடிக்க போகிறோம். ஸோ 120 மீட்டர் வேலை அப்படிங்கிறனால அது ஈக்குவல்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எவ்வளோ மாணவர்கள்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 27 × x, அந்த x தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். x ஈக்குவல்ட்டு இந்த ஹோல் டேர்மும் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே எக்ஸு கூட இருக்கிற இந்த 27/160 இந்த பக்கம் நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் தலைகீழாக வரும். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் வருது இல்லையா? அப்போ 27/160ன்றது 160/27 அப்படின்னு நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன டேபிள்லேயே கேன்சல் பண்ணி பாருங்கள். எல்லாமே கேன்சல் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ 2 டேபிள் 3 டேபிள்லேருந்து குட்டி குட்டியாக கேன்சல் பண்ணிட்டு போனாலே நம்மளுக்கு லாஸ்ட் என்ன கிடைக்கும்? 60 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இங்கே ஒரு 3 மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு 20 மிச்சம் இருக்குது. அப்போ 3 × 20 60 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 60 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? இது டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி மாடல்லையும் நம்மளுக்கு சம்ஸ் ரெகுலராக கேட்பாங்க. ஸோ எப்படி கவனமாக போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரூபாய் 1600 A மற்றும் B என்கிற 2 நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1600 ரூபாய் இருக்குது, அதை ஏ மற்றும் பி அப்படிங்கிற 2 நபர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அது எந்த விகிதத்தில் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:5 அப்படின்ற விகிதத்தில் வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும் போதில் நம்மளுக்கு பியோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் எவ்வளோ ரூபா? 1600 ரூபாய். அதை 3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்கிறாங்கன்னா மொத்தம் எத்தனை பங்காக பிரிச்சுருக்காங்க? 3 + 5 8 பங்காக பிரிச்சுருக்காங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 3:5 அப்படிங்கிறது தான் 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய ரேஷியோ. நம்மளுக்கு மொத்தமாக 3 + 5 8 பங்காக பிரிச்சுருக்காங்க. அப்போ மொத்தம் ரூபாய் 8 பங்குனா ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? அதனால் அவங்க கொடுத்தா மொத்தம் 1600 ரூபாயை 8ஆல் வகுத்துருக்கோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 200 ரூபாய் கிடைக்கிது. ஸோ அந்த 200 ரூபாய் தான் ஒரு பங்குக்கான மதிப்பு. நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? பியோட தொகை தான் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. பிக்கு நம்ம 5 பங்கு கொடுக்குறோம். ஒரு பங்கோட மதிப்பு 200 ரூபாய் அப்படிங்கிறப்ப அதை 5ஆல் பெருக்கணும்னா நம்மளுக்கு பியோட மதிப்பு கிடைக்கிது. அப்போ பியோட மதிப்பு 1000 ரூபாய் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1000 ரூபாய் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இதே சம்மில் ஒரு வேளை ஏவோட மதிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பங்கு வேல்யூ இருக்கு இல்லையா 200, அதை நம்ம 3ஆல் பெருக்கி 600 அப்படிங்கிறத நம்ம விடையாக எழுதுவோம். ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2200ஐ வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க கேள்வி. ஸோ இந்த கேள்வி எவ்வளோ ஃபுல்லாக படித்தோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
அருண் என்பவர், ஸோ அருண்ன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுக்கும், ஸோ பாலாஜிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5000 ரூபாயை 2 ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போது கை மாற்றி காசு கொடுக்குறாங்க அப்படின்னா கடனாக கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கு ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினாள். ஸோ அப்போது பாலாஜிக்கு 5000 2 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க, சார்லஸ்க்கு 3000 4 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே தனி வட்டி வீதத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக பெற்றாள். ஸோ 2 பேர்கிட்டையுமே சேர்த்து அவருக்கு அருணுக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய் வந்து வட்டியாக கிடைக்கிது. அப்படின்ற பட்சத்தில் வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா பாலாஜிக்கு, அதை 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், தனி வட்டி ஃபார்முலா இருக்குது இல்லையா, PNR/100. ஸோ அந்த ஃபார்முலாவில் பிரின்சிபலுக்கு 5000 ரூபாய், வருடம்க்கு 2%, ஆறு நம்மளுக்கு தெரியல, ஆறு அப்படியே போட்டாச்சு, டிவைட் பை 100 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது என்ன, பாலாஜிக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அருண் நம்மளுக்கு இன்னொரு நபருக்கும் கொடுத்துருந்தாங்கல்ல, சார்லஸ்க்கும் கொடுத்தாங்கல்ல, சார்லஸ்க்கு 3000 ரூபாயை 4 ஆண்டுகளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டோட வட்டியும் சேர்த்து தானே நம்மளுக்கு 2200 ரூபாய். ஸோ இதை அப்படியே நம்ம ஈக்குவேஷனை எழுதியாச்சு. பாலாஜிக்கு கொடுத்த அமௌண்ட்டை PNR/100 ஃபார்முலா எழுதியிருக்கோம், சார்லஸ்க்கு கொடுத்த அமௌண்ட்டை PNR/100 ஃபார்முலா எழுதியிருக்கோம். இது ரெண்டுமே சால்வ் பண்ணால் அதோட வட்டி தானே கிடைக்கும். அந்த 2 வட்டியோட கூடுதல் தான் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கிது, 2200 அப்படின்னு கிடைக்கிது. நம்மக்கிட்ட கேட்டுக்கிறது 6 தானே, நம்மளுக்கு ஆரோட மதிப்பு தானே தெரியாது. அப்போ இதை சால்வ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? வாங்க. ஸோ 0 இருக்கிறதுனால 0 நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். நம்மளுக்கு மிச்சம் என்ன வருதுன்னு பாருங்கள், 50 × 2 100 அப்படின்னு வருது. இந்த இடத்துல 30 × 4 120 அப்படின்னு வருது. அப்போ 100R 120Rன்னு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 220R அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 220ன்னு இருக்குது, இந்த இடத்துல 2200 அப்படின்னு இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 10 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ R வந்து 10% அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவங்க கொடுத்துருந்தது தான் நம்ம அப்படியே நம்ம ஒரு ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம். அருண் வந்து பாலாஜிக்கு கொடுத்த காசு ப்ளஸ் சார்லஸ்க்கு கொடுத்த காசு, இந்த ரெண்டுத்துக்கும் கிடைக்கிற வட்டி சேர்த்து தான் 2200 ரூபாய் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வட்டி வீதம் 10% அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10% அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சது தானே? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? அதாவது ஒரு அசல் இருக்குது, அசல் எவ்வளோ நம்மளுக்கு தெரியலை. அந்த அசலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு 5% அப்படிங்கிற கூட்டு வட்டியில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி செய்யும் போதில் அவங்களுக்கு 22,050 ரூபாயாக வந்து அந்த அசல் தொகையானது மாறுது. அப்போது தொகை தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,050 இருக்குது. அப்போது அந்த அசல் என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 the whole power n அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஃபார்முலா இல்லைங்களா. இப்போது இதில் நம்ம அமௌண்ட்டுக்கு பதிலாக 22,050 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆரும் தெரியும், எண்ணும் தெரியும். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூவே நம்ம நம்மளாக அஷ்யூம் பண்ணிக்கிட்டு 22,050 ரூபாய் தொகையாக கிடைக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று கொஷினில் கொடுத்துருக்கதை மட்டும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கேட்டிருக்க பியை வந்து கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லைனா ஆப்ஷனில் இருக்கிற பிரின்சிபலை வந்து நம்மளாவே இதுதான் பிரின்சிபலாக இருக்கும் அப்படின்னு அஷ்யூம் பண்ணி அவங்க கொடுத்துருக்க தொகையை நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ 2 மெத்தடும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ நம்ம ஆப்ஷன் மெத்தட்லேருந்து போகலாம். ஸோ ஆப்ஷனில் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற வேல்யூவை நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள் 19,000 19,500 20,000 அப்படின்னு இருக்குது. 19,000 அப்படிங்கும் போதில் கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 19,500 அப்படி தான். ஸோ முழு தொகையாக 20,000 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20,000 எடுத்து நம்ம சூஸ் பண்ணி ஆன்சராக போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்மளுடைய அசல் 20,000 இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம 2 ஆண்டுகளுக்கு 5% கூட்டு வட்டின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு 22,050 அப்படிங்கிறது நம்மளுடைய தொகையாக வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நம்ம இப்போ பர்சன்டேஜ் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ 20,000க்கு ஃபஸ்ட்டு ஒரு 5% எடுக்கிறோம், நம்மளுக்கு 1000 ரூபாய் வருது. அப்போ இந்த 1000 ரூபாய் வந்து அசலோடு சேரும். 1000 ரூபாய் வட்டி தானே, ஸோ அந்த 1000 ரூபாய் வட்டி அசலோடு சேருது. அப்போ 21,000 அது மாறுது. அப்போ இந்த 21,000க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 5% வட்டி எடுக்கிறோம், நம்மளுக்கு 1050 ரூபாய் கிடைக்குது. ஸோ மொத்தமாக வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வருடத்தில் ஒரு 1000 ரூபாய், ரெண்டாவது வருடத்தில் ஒரு 1050 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக 2050 ரூபாய் வட்டியாக கிடைக்கிது. அப்போது அசல் 20,000 இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வட்டி 2050 சேர்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும்? 22,050 அப்படிங்கிறது நம்மளுக்கு மொத்த தொகையாக கிடச்சிரும். அப்போது 20,000 நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போதில் அசலுக்கும் வட்டிக்கும் கணக்கு சரியாக வருது. அப்போ 20,000 அப்படிங்கிறது தான் சரியான அசல். எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது இல்லைங்களா? அதுதான் நம்மளுக்கு இப்போது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணியும் போடலாம், அப்படி ஃபார்முலா இல்லாமல் இதே மாதிரி பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணியும் போடலாம். ஓகேவா? ஃபார்முலாவில் எப்படி போடுறதும் அப்படிங்கிறதுவே நம்ம டீட்டெயிலாக சொன்னோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலுமே இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/2, 1/6, 1/12, 1/20, எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையில் உருபு 1/20க்கு அடுத்த உருபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/20க்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2, 6, 12, 20 எல்லாமே எப்படி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/20க்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். ஸோ ஆப்ஷனை பார்க்கும்போதே நம்ம 1/18 மட்டும் வராது அப்படின்னு சொல்லிடலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6, 6லேருந்து 12, 12லேருந்து 20 அப்படின்னு மொத்தமாக அதிகரிச்சிட்டே தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்ப 18 அப்படின்னு 20க்கு கம்மியாக இருக்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு ஆன்சராக வராது. அப்போ ஆப்ஷன் டி கண்டிப்பாக வராது. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குல்ல, 22, 24, 30 அப்படின்ட்டு. அப்போ நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2லேருந்து 6 ஆகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், 4 அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. 6லேருந்து 12 இருக்கிறதுக்கு வித்தியாசம் பாருங்கள், நம்மளுக்கு 6 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி 12லேருந்து 20 வித்தியாசம் பாருங்கள், நம்மளுக்கு 8 அதிகரிச்சிருக்கு. அப்போது 4, 6, 8ன்னு வரிசையாக வருதுன்னா எல்லாமே எப்படி இருக்குது? 2ன் மடங்காக இருக்கா? அதாவது 2 2ஆக கூடி இருக்கா? 4, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8. அந்த 2, 4, 6, 8 அப்படின்னு 2 மடங்கில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரிசையாக அடுத்தடுத்து வந்திருக்கு. அப்போ 8க்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? அடுத்து நம்மளுக்கு 10 தானே வரும். அப்போது அடுத்து 10 வரும் அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? வித்தியாசம் 10 இருக்குன்ற பட்சத்தில் 20ம் 10ம் சேர்ந்து நம்மளுக்கு 30 அப்படின்னு வரும். அப்போ 1/30 அப்படிங்கிறத நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா? 1/30 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இந்த சம் ஃபஸ்ட்டு அவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கேட்டிருக்கிறதுல அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை, அதாவது ஒரு நகரத்தில் வந்து மக்கள் தொகை 6% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2018 மக்கள் தொகை எவ்வளோ இருந்ததாம்ப்பா? இந்த இடத்துல 23, 87, 65 அப்படிங்கிற வேல்யூவாக தான் 2018ஆம் ஆண்டில் நம்மளுக்கு மக்கள் தொகை இருந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் 2016ஆம் ஆண்டில் நம்மளுக்கு மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான கேள்வி. ஓகேவா? நல்லா பாருங்கள். 2018 எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷமும் 6% அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்கதோ 2016 மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2016லேருந்து பின்னாடி போய் 2018லேருந்து பின்னாடி போய் நம்ம என்ன பண்ணணும்? 2016 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஸ்டெப். அதாவது 2018ஓட வேல்யூ இருக்குது அப்படின்னா ஸோ இதிலேருந்து 6% குறைச்சி 6% குறைச்சி நம்ம என்ன பண்ணணும்? 2016 என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 2016ஓட மக்கள் தொகையா? அப்போது ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறத நம்ம 2016ஓட மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 6% அதிகரித்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2018ஓட மக்கள் தொகை கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுக்கு 2018ஓட மக்கள் தொகையாக இருக்கும். சரியா? வாங்க இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு P × 1 + R/100 அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் தான் நம்மளுக்கு என்னது? 2018. அதாவது இந்த P தான் நம்மளுக்கு என்ன வரணும்? 2016க்கான
மக்கள் தொகையாக இருக்கணும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற அமௌண்ட் என்னது நம்மளுக்கு 2018க்கான வேல்யூ. அப்போது அமௌண்ட் பிளேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2018க்கான மக்கள் தொகையை போட்டிருக்கோம். பிரின்சிபல் பிளேஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் 2016க்குரிய மக்கள் தொகை. ஓகேவா? நீங்கள் பர்சன்டேஜ் மாடலில் போட்டாலும் போடலாம், அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். கம்பவுண்ட் ஃபார்முலாவில் போட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே 1 + r/100 வரும் இல்லையா? அதில் நம்ம 106/100 106/100ன்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு அமௌண்ட்டுக்கு 2018ஓட மக்கள் தொகையை போட்டாச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ட்டு பிரின்சிபல் இருக்கும்ல, இந்த பிரின்சிபல் மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 2 டேர்மையுமே நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு போகும்போதுல பின்னம் தலைகீழாக போகும். அப்போ நம்மளுக்கு 100/106 × 100/106 அப்படின்னு வரும். அப்போ நம்ம மொத்தமாக 238765 × 100/106 × 100/106 அப்படின்னு வரதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்களேன், எதுலேயுமே நம்மளுக்கு பாயிண்டில் இல்லை, எல்லாமே ஃபுல்லாக ஹோல் நம்பராக தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சின்ன சின்ன நம்பராக கேன்சல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அப்போயே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம தெரிஞ்ச நம்பர்லேயே ஈஸியாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 21,20,2500 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? அதுதான் 2016க்கான மக்கள் தொகை. எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்ம 2018ஓட மக்கள் தொகையை நம்ம அமௌண்ட்டாக வச்சுக்கணும். 2016க்கு கேட்டிருக்கதை பிரின்சிபலாக வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஃபார்முலாவில் கவனமாக போட்டிங்க அப்படின்னா இந்த சம்மில் மிஸ்டேக் வராது, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில், அதாவது ஒரு திண்ம அரைக்கோளம் இருக்குது. ஸோ அந்த அரைக்கோளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்பரப்பை மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பரப்பு வந்து 1386 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அதன் மொத்த பரப்பை காண்க, மொத்த புறப்பரப்பை காண்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூவை மட்டும் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து πr² வேல்யூ தான் 1386 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3πr² அப்படிங்கிறது தான். அப்போ நம்மளுக்கு πr² வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம இதுலேருந்து தனியாக ஆர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போட போகிறதில்ல, டேரெக்டாக πr²க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும், நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 4158 மீட்டர்² அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4158 மீட்டர்² அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், πr² டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா சம் ரொம்ப பெருசாயிரும். நம்ம அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கத அப்படியே நம்ம டேரெக்டாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டாலே ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? வாங்க இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மூளை விட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சாய் சதுரம் இருக்குது. ஸோ இதில் ஒரு டயக்னலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரா, இன்னொரு டயக்னலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டரா. ஸோ இதோட மொத்த பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதோட அந்த மொத்த ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஃபார்முலா என்னது பண்ண நம்மளுக்கு ½ × d1 × d2 அப்படிங்கிறது தான் அதோடைய ஏரியாக்கான ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு டயக்னல் 1 என்ன கொடுத்துருந்தாங்க, 10ன்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ டயக்னல் 1க்கு பதிலாக நம்ம 10 போடுறோம். டயக்னல் 2 12ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம 12ன்னு போடுறோம். அப்போ நம்ம கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம 2ஐயும் 12ஐயும் அடிச்சா என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்குமா. அப்போ 6 × 10 என்ன வரும், 16 கிடைக்கும். மொத்தமாக நம்மளுக்கு 60 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குது. எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்களா 60 சென்டிமீட்டர்² அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? ஸோ நம்ம இதில் ஃபுல்லாகவே மேக்ஸில் எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே சம்ஸ் கவர் ஆகிற மாதிரி பார்த்தோம். பர்சன்டேஜ் பார்த்தோம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டாக மென்சுரேஷனில் இருக்கிற சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே எல்லா டாபிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு சம்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட்டுக்கு நம்ம இப்போது சம்ஸ் கொடுத்துட்ருக்குறோம்.
ஸோ இதே மாதிரி ரெகுலராக மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட 50 டேஸ் டெஸ்ட் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.